மாமா, இங்க ரேணு உங்க கூட சாப்பிடணும்னு சாப்பிடாமலே இருக்கா. நான் வர லேட் ஆகும். நீ ரேணுகாவை சாப்பிட சொல்லு. மாமா, நான் சொன்னா அவ கேட்க மாட்டா, நீங்களே சொல்லிடுங்க. நிஷா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ரேணுகாவை சாப்பிட சொல்லு, நான் அப்புறம் பேசுறேன். மாமா, நோ வே. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என் அக்காவை இப்படி காக்க வச்சுட்டே இருக்கீங்க? ஒரு 2 நாள் லீவ் போட்டு என் அக்கா கூட இருக்க முடியாதா? அப்படி என்ன வேலை? கல்யாணத்துக்காக கூட 2 நாள் லீவ் போட முடியாத வேலை? தம்பி, சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம். மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காத. போன வை. நிஷா, என்னாச்சு? விஜய் என்ன சொன்னாரு? மாமா பேச்சே சரியில்லைக்கா. என்ன சரியில்லை? மாமா மீட்டிங் இருக்கு, ஆர்கிடெக்ட பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஆமா, அவர் ஆனா அங்க இல்லன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. என்ன லேடி வாய்ஸ் கேக்குதா? இப்ப கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்ப? என் அக்கா காணாம போனால, இன்னொரு தடவை அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவ மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மொபைல் எங்க இருந்தாலும் அந்த ஆப்பை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ணிடலாம். அப்படியா? இதெல்லாம் பண்ணிருக்கியா? இன்னைக்கு மாமா உன் போனை தானே எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அவர் எங்க இருக்காருன்னு. லொகேஷன் அண்ணோ வீட்டை காட்டுது. விஜய் மாமா இப்ப அங்கதான் இருக்காரு. எனக்கு தெரியும், காலையில மாமா கிளம்பி போறப்பவே அவர் உண்மையை சொல்லன்னு எனக்கு தெரியும். ஏதோ தப்பு பண்றாருன்னு நினைச்சேன். ஏன் விஜய் இப்படி போய் சொல்லணும்? ஏன் மீட்டிங்னு சொல்லிட்டு இப்ப அங்க போயிருக்காரு? அந்த மல்லியோட பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அவளை பிரிஞ்சிருக்கிறதுக்கு இவனால முடியல. அதான் கிளம்பி அவன் அங்கேயே போயிட்டான். இப்படி இருந்தா எப்படி நிஷா? நான் யாரை நம்பி இந்த வீட்டுல வாழ்றது? இத நான் சும்மா விட போறது இல்லக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்காரு மாமா? இங்க பாரு, இத பத்தி அப்பா கிட்ட பேசதா போறேன். நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவ போக கூடாதுன்னு சொன்னா நாளை கல்யாணத்துக்கு வராம இருந்துருவாரா? இத பாருங்க, நீங்க 2 பேரும் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மல்லிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே மல்லி பண்ற பிளான் தான். அவதான் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவன் மனச கலைச்சிருப்பா. எல்லா கல்யாண ஏற்பாட்டையும் பண்ண வச்சுட்டு கடைசியில விஜய கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுக்கிறது தான் அவளோட பிளானே. அவ கண்டிப்பா அவனை அனுப்பவும் மாட்டா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததான் அவ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நடக்கிறது சந்தேகம் தான். மாப்ள, நீங்க இப்படி காத்துக்கிட்டு இருக்கத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. நீங்க கிளம்பி போங்க. மல்லி வந்தது நான் ஃபோன் பண்ண சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இல்ல தம்பி, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், அவங்களும் உங்களை தேடுவாங்கல்ல. நீங்க இப்ப வீட்ல இல்லைன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போங்க தம்பி. பரவாயில்லங்க, மல்லி வந்ததுக்கு அப்புறமே நான் போய்க்கிறேன். மாப்ள, நீங்க போய் தலையை காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட திரும்பி வாங்க. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அவங்க நீங்க காணோம் தேடக்கூடாதுல்ல. கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசாம இருக்கீங்களா? எதுக்காக என்ன இங்க இருந்து துரத்துறதுல குறியா இருக்கீங்க? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆர்வம்? மாப்ள, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல தம்பி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த சமயத்துல நீங்க இங்க இருக்கணுமான்னு யோசிக்கிறோம். என்ன இருந்தாலும் அங்க நடக்கிறதும் கல்யாணம் இல்ல, அதான் சொல்றோம். 2 பேரும் பொய் சொல்லாதீங்க. மல்லி சென்னையில இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களா வாய் திறந்து உண்மையை சொல்லுவீங்க, நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆனா நீங்க 2 பேரும் வாய் திறந்து உண்மையை சொல்ற மாதிரியே இல்ல. நீங்க மனோகர் மாமாக்கு உடம்பு முடியல, அதனால ஹாஸ்பிடல் போயிருக்காங்கன்னு இந்த ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிடல் மாறி மாறி போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு போய் தான் சொல்லுவீங்க? பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பொய் சொல்லல, பொய் சொல்லல. அப்ப உண்மையை சொல்லுங்க, மல்லி எங்க இருக்கா? மல்லி கோவில்ல இருந்து வர லேட் ஆயிட்டு இருக்கு, அவ வந்துகிட்டு இருக்கா. நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் மாத்தி சொன்னோம். கோயிலு?
எந்த கோயில் சொல்லுங்க, எந்த கோயில்? அதான் சொன்னமே தம்பி, ஏற்கனவே சொன்னேனே, திருச்செந்தூர். மறுபடியும் போய் சொல்றீங்கல்ல? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட உண்மையா சொல்ல போறதே இல்லைங்க. மல்லி ஓசூர் போய் திரும்ப வந்துகிட்டு இருக்கா, இப்பதான் வேலூர் தாண்டி வந்துகிட்டு இருக்கா. அவ வர்றதுக்கு நைட் ஆகும், இதான் உண்மை. இத சொல்லாம ரெண்டு பேரும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தம்பி, மல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொன்னா, அதுதான் தம்பி சொல்லல. மல்லி தெரிய வேணாம்னு சொன்னா நீங்க அப்படியே அதை பண்ணுவீங்களா? எவ்வளவு சொன்னாலும் மல்லி ஏன் இதே மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியல. அவளா ரேணுகாவை பத்தி தப்பா மண்டையில ஏத்திக்கிட்டு எனக்கே தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு துணை போறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. நான் என் மனசுல மல்லியை எங்கேயோ வச்சிருக்கேன். என் மனசுல நான் அவளுக்கு கொடுத்திருக்க இடமே வேற. ஆனா நீங்களும் அப்படி நடந்துக்கிறது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள, உங்கள்ட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா காரணம் இல்லாம செய்யல. எங்க மனசும் கொதிச்சு போற அளவுக்கு ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல நடந்துட்டு தானே இருக்கு. ஷோ, உங்களுக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது? இந்த கல்யாணத்தால மல்லியோட ஸ்தானம் ஒரு துளி கூட குறைய போறது இல்ல. மல்லி தான் எப்பவும் என் மனைவியா இருப்பா. ரேணுகாவை நான் கல்யாணம் பண்றது அவளை குணப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். நான் அவளை ஜஸ்ட் பத்திரமா பாத்துக்க போறேன், அவ்வளவுதான். இத நான் படிச்சு பல தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இன்னும் உங்களுக்கு என்னதான் குழப்பம்? குழப்பம் அந்த விஷயத்துல இல்ல தம்பி. நீங்க மல்லிய விரும்புறது உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அப்புறம் என்னங்க? அந்த பொண்ணு ரேணுகா இல்லைன்னு எங்க எல்லார் மனசுலயும் ஒரு உறுத்தல் இருக்குல்ல. அதை எப்படி நாங்க லேசா கடந்து போக முடியும்? இந்த கேள்வியை நீங்க கேட்கறதுக்கு என் தலையில கல்ல தூக்கி போடலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் ரேணுகாவை தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவளை பார்த்திருக்கீங்களா? அவளை பெத்த அப்பா அங்க இருக்காரு, அவ கூட பிறந்த தங்கச்சி இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த நான் இருக்கேன். என் கிட்ட வந்து அவகிட்ட பழகவே பழகாதீங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவ ரேணுவே இல்லைன்னு. உங்களுக்கே இதெல்லாம் தப்பா தெரியல? இல்ல தம்பி, உள்ளுணர்வுல ஒரு விஷயம் படும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்க உள்ளுணர்வை கொண்டு போய் குப்பையில போடுங்க. நீங்க தான் மல்லியை கெடுக்கிறதே. அவளுக்கு ஒரே சொந்தம் நீங்க தான். உங்களை பிரிஞ்சு அவ இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை அனுப்பி வைக்கிற பாத்தீங்களா? அதான் நான் பண்ற பெரிய தப்பு. அதுக்கு கைமாறாதான் நீங்க என் குடும்பத்தை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, உங்க குடும்பத்தை கெடுக்கிறோம் இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. அவ உண்மையான ரேணுகாவா இருந்தா கூட சரி, மல்லியோட தலையெழுத்தேன்னு விட்டுறலாம். ஆனா எவ்வளவு ஒருத்திக்கு நீங்க தாலி கட்டி என் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுல்ல? நான் எவ்வளவு கத்துனாலும் உங்க மண்டையில ஏறவே போறது இல்ல. இப்ப மல்லி எதுக்கு ஓசூர் போயிருக்கா அத சொல்லுங்க. அது அங்க ஒரு ஜோசியரு. மறுபடியும் போய் சொல்லாதீங்க. எனக்கு புரியுது, நல்லா புரியுது. அங்க இருந்துதான் ரேணுகாவை கூட்டிட்டு வந்தோம். அவ போலியானவன் நிரூபிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி போயிருக்கா. இந்த திருட்டு முடி மனோகர் மாமா அதுக்கு உடந்த. அதான் உண்மை. சொல்லுங்க, அதான உண்மை? அதான் டிஎன்ஏ டெஸ்டும் எடுத்து பாத்துட்டீங்கல்ல. அவ கதிரேசம் பொண்ணுன்னு வந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்ப நான் சொல்றேன், என் மல்லி இப்படி இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். மல்லிய குழப்பி அவளை எனக்கு எதிரா மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள்ள, நீங்க குழப்பலனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத பாருங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என் குடும்பத்தில இருந்து நீங்க விலகிருங்க. இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். மல்லி வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம நான் இங்க இருந்து போவே மாட்டேன். அவன் இவ்ளோ பெரிய சீட்டடா இருப்பான் நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. எவ்வளவு ஈஸியா ஒரு இன்னசென்ட் பொண்ணை ஏமாத்திட்டு போறான். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே 2 நாள் என் கூடவே இருக்கணும்னு ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்கான் பாரு. அதான் சொல்றேன்ல, அவன் தலையில எப்பவும் அந்த மல்லி தான் இருக்கா. அவளை அவனால இறக்கி வைக்கவே முடியாது. என் மேலே விஜய் பிரியமா இருக்காருன்னு நம்பின. பிரியமா இருக்கிறவன் செய்யற காரியமா இது? ஒரு பொண்ணு மேல லவ் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொய் சொல்வானா அவகிட்ட? பிசினஸ் மீட்டிங்னு எவ்வளவு சீப்பா ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த மல்லி வீட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது உனக்கு தெரிஞ்சா உன் மனசு வலிக்குமேன்னு அவனால கொஞ்சமாவது யோசிக்க முடிஞ்சுதா? அதான் எனக்கும் புரியல. நான் மல்லி வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே நான் சரின்னு தானே சொல்ல போறேன். அவ கல்யாணத்துக்கு வரணும்னு இப்ப வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இவர் ஏராச்சும் போய் சொல்லிட்டு போனோம்.
இது எல்லாமே அந்த மல்லியோட பிளான் தான். இத நீங்க புரிஞ்சுக்கலனா ஏமாந்து தான் நிப்பீங்க. என்ன பிளான்மா? கல்யாண வேலை இந்த வீட்ல நடந்துகிட்டே இருக்கு. மெஹந்தி நடக்குது, ஹல்தி நடக்குது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மல்லி ஒரு வேலைய கூட ஸ்டாப் பண்ணல. ஒரு டைம் கூட அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கல. அவனா அவ்வளோ பெரிய துறவியா, சன்னியாசியா இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு? அவளும் கூட தானே எல்லா வேலையிலயும் இருந்தா. ஆ, அதுதான் அதுதான் அவளோட பிளானே. உங்க எல்லாரையும் கல்யாணத்தை நோக்கி கூட்டிட்டு போறது, கடைசி சமயத்துல கல்யாணத்தை நடக்க விடாம பண்றது. ஊரை கூப்பிட்டு வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல. இதுதான் அவளோட மாஸ்டர் பிளானே. அம்மா, என் அப்பாவை பத்தி அவளுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. அந்த மல்லிய பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இத்தனை நாள் எங்க வீட்ல யார் யாரோ இருந்திருக்காங்க. ஆனா ஒருத்தராவது இப்ப இங்க இருக்காங்களா? இத்தனை நாள் யார் யாரோ அவளை வெளியில அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையாவது அதை பண்ண முடிஞ்சுதா? அவளை எதிர்த்து இந்த வீட்ல நிக்கிறது நான் மட்டும்தான். மத்த எல்லாரையுமே அவதான் வெளியில அனுப்பிச்சிருக்கா. அவ ரொம்ப சைலண்டா ப்ளே பண்ணுவா. அதுக்கும் அவளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரியே ப்ளே பண்ணுவா. ஆனா கடைசியில அவதான் ஜெயிப்பா. அவ இந்த வீட்டுக்கு வேலை செய்யறவளா வந்தா. இந்த வீட்டை பார்த்தா விஜய் கிட்ட இருக்கிற பணம், சொத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணா. விஜயோட வீக்னஸ ஸ்டடி பண்ணா. அன்னைக்கு முடிவு பண்ணா விஜயை எப்படி அடையறதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நாளைக்கு உன் கல்யாணம் நடக்காது. அந்த மல்லி அவனை அங்கிருந்து அனுப்பவே மாட்டா. அதுக்கான கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஷா, நம்ம எப்பவே போய் விஜய பாத்துட்டு வந்துடலாமா? நான் விஜய் கால்ல விழுந்து கெஞ்சுறேன். எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க வேண்டான்னு அழறேன். அதுக்கப்புறமாவது விஜய் வந்துருவார்ல. அக்கா, நீ எதுக்குக்கா கெஞ்சணும்? இது உன் வாழ்க்கை. விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ போய் யார் கால்லயே விழ வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நிஷா. ஆனா விஜய் அப்படி உறுதியா இல்லங்கிறப்போ நான் தானே இறங்கி போகணும். எனக்கு தானே இந்த வாழ்க்கை முக்கியமா வேணும். இனிமே என்னால விஜய விட்டுட்டு இருக்க முடியாது நிஷா. அக்கா, மாமா உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுக்கு போய் நீ கெஞ்சிட்டு நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வேற என்னதான் பண்ணணுங்கிற? அந்த விஜய் தான் அவகிட்ட மயங்கி கிடக்குறானே. நான் போறேன். நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். மாமா என்னை இன்னும் முன்னாடி பார்த்து சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்காரு. நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. நான் யாருன்னு இன்னைக்கு மாமா கிட்ட காமிச்சிட்டு வரேன். சரி சரி, ரொம்ப அவன் கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து வேற எங்கேயாவது துரத்தி விட்டுறாத. எப்படியாவது பேசி அவனை இங்க கூட்டிட்டு வரணும், புரியுதா? அத நான் பாத்துக்கிறேன். நிஷா, எனக்கு விஜய் வேணும். நீ சண்டையெல்லாம் போடாத. எப்படியாவது விஜய் இங்க கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மாமாவோட வரேன். தம்பி, வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. 2 சப்பாத்தியாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாங்க. இல்ல, எவ்வளவு நேரம் தான் பசியோட இருப்பீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மண்டெல்லாம் ரொம்ப சூடாகுது. என்ன டென்ஷன் பண்ணாம இருக்கேன். அது எவ்வளவு ஆபத்தான இடம், எத்தனை ரவுடிங்க புழங்குற இடம். சரி, என் மேல உங்களுக்கு மரியாதை வேண்டாம். மல்லி மேல அக்கறை இருந்தாலாச்சும் இப்படி தனியா அனுப்பிச்சிருப்பீங்களா? தம்பி, மனோகரனும் கூட தானே அனுப்பி வச்சோம். ஆமா, அவர் பெரிய பிஸ்தா. அவர் 10 பேர் அடிச்சு தூக்கி போட்டுருவாரு. நீங்க பண்ற காரியம் எல்லாம் எனக்கு தான் தலைவலியா இருக்கு. இப்ப மல்லி திரும்ப வர்ற வரைக்கும் நான் தான் டென்ஷன்ல இருக்கணும். சபாஷ் மாமா, சபாஷ். இங்கேயும் வந்து மல்லி மல்லின்னு தான் தவிச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏய் நிஷா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏதோ ஆர்கிடெக்டோட மீட்டிங்னு சொன்னீங்களே, அந்த மீட்டிங் நடக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். பிரமாதமா தான் இருக்கு. பாரு, வேலைக்கு ஆளுங்களா இருக்காங்க போல. இதான் உங்களுக்கு ஹோம் ஆபீஸா மாமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அங்க, ஹோம் ஆபீஸ்னா இங்க. அந்த வீட்ல என் அக்கா ரேணு, இந்த வீட்ல மல்லி இருப்பா. செம்மையா ஒரு லைஃப் மெயின்டைன் பண்றீங்க மாமா. தம்பி தம்பி, என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை, கை நீட்டாதீங்க. வார்த்தை கவனமா பேசு. கெட்ட கோவம் வந்துரும் எனக்கு. உங்களுக்கு எதுக்கு மாமா கோவம் வரணும்? எங்களுக்கு தான் கோவம் வரணும். நீங்க ஆர்கிடெக்டோட மீட்டிங் உடனே அது அப்பாவியா நம்பி
வீட்ல உட்கார்ந்திருக்காளே என் அக்கா ஒரு முட்டாள். அவளை பார்த்து எங்களுக்கு தான் கோவம் வரணும். நீங்க இப்ப இங்க சந்தோஷமா இருக்கப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு அங்க பட்னியா உட்கார்ந்திருக்காளே ஒருத்தி, அவளை பார்த்து நாங்க தான் வயிறு எறியணும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? குழந்தை மாதிரி இருக்கா என் அக்கா, அவளை ஏமாத்துறதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ? ஏய் இங்க பாரு, ஒண்ணுமே புரியாம பேசாத. நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் ஏமாத்தவும் எனக்கு தெரியாது. நீயே சும்மா எதையாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்ன மாமா கற்பனை பண்ணணும்? நான் தான் எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டேனே. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க இங்க உங்க மல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இதுலயே உங்க கேரக்டர் தெரியலையா? ஏய் நிஷா, மறுபடியும் ஜாஸ்தியா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் உன வயசுல சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் நிஷா, என்ன மாமான்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணா பேசுவே, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே நிக்கணுமா? விஜய் தம்பி எங்க வீட்டு மாப்பிள, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன கொண்டு போட்டுருவியா? கொண்டு போடு. என் அக்கா வாழ்க்கையை பறிச்சவ மல்லி, நாங்க அவளை விட்டு வச்சிருக்கோம்ல, நீ எல்லாம் என்ன மிரட்டதான் செய்வ. நிஷா, உன் வயசுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. இங்க யாரும் தப்பானவங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு. பார்த்து பேசு. ஹலோ, நான் உங்ககிட்ட பேச வரல, என் மாமாவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க யாரும் இடையில வராதீங்க. நிஷா, என்ன இது புது பழக்கம்? எல்லாரும் எழுத்து பேசிக்கிட்டு இருக்க. படிச்சவ தானே நீ? படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? ஏதோ தெருல சண்டை போடுறவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, உங்க மச்சான பேசினதோ கோவ பொத்துக்கிட்டு வந்துடுச்சோ? எங்க வீட்ல இப்படி ஒரு அண்ணன் இருந்தா எங்க அக்காக்கு துரோகம் பண்ணிருப்பீங்களா? எங்க வீட்ல கேட்க ஆள் இல்லன்னு தானே என் அக்காவை இப்படி ஏமாத்துறீங்க. ஏய் நிஷா, நான் எங்க உன் அக்காவை ஏமாத்துறேன்? நாளைக்கு கல்யாணம், அதுக்கு எல்லா ஏற்பாடும் அங்க முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சும்மா ஏமாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நாளைக்கு நாங்க அங்க போய் நிப்போம், உங்களை அந்த மல்லி அனுப்ப மாட்டா, நீங்க இங்கே இருந்துருவீங்க. நாங்க சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும், அதானே உங்க திட்டம்? வா மல்லி, அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே நிக்கிற. ஏன் அங்கேயே நிக்கிற? வந்து உன் பங்குக்கு நீ என்ன பேசணுமோ வந்து பேசு. என்ன எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தானே. வா. ஏய் நிஷா, அவளே கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையறா, அவளை வாய்க்கு வந்தபடி பேசுற? நீ எது பேசணும்னாலும் உன் மாமா உங்க வீட்டுக்கு வருவார்ல, அங்க போய் பேசு. இங்க எங்க கிட்ட பேசாத. அதுவும் எங்க பொண்ணு எங்க முன்னாடி பேசாத. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? எங்க குடும்பத்தை அழிச்சிருவியா? குடும்பத்தை அழிக்கிறவங்களா நீங்க தானே. இங்க பாரு நிஷா, ரொம்ப அதிகமா பேசுற. யாரும் இங்க யார் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு வரல. இங்க ஒவ்வொருத்தருக்கும் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஏய், நீ பேசாத. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. என் அக்கா குணமான உடனே மல்லி இங்க இருக்கலாமா வேணாமான்னு கேட்டோம். மல்லி என் கூட தான் இருக்கணும்னு சொன்னா. மல்லி என் பொண்ண வளர்த்தவன் சொன்னா. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டே அக்காக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நிஷா, நான் என்ன துரோகம் பண்ணேன்? அங்க நான் இருந்தாலும் உங்க கண்ணு உறுத்தோங்கிறதுக்காக தானே கிளம்பி இங்க வந்தேன். நான் துரோகம் பண்றேன்னு சொல்றேன்? நாளைக்கு அங்க கல்யாணம், அங்க நாங்க எல்லாரும் காத்திருக்கோம். அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே விஜய் மாமாவை இங்க புடிச்சு வச்சிருக்க. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வருது? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்ல. போதும், நிறுத்து. அக்கா வாழ்க்கைய பத்தி உனக்கு ஏதாச்சும் பயமோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா நீ என்ன கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். மல்லிய கேள்வி கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. எங்க போகணும் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்க எனக்கு அவசியம் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை வேணாம்னு தான் ஆர்கிடெக்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் பொறுப்பு கிடையாது. உன் அக்கா எனக்கு எப்படியோ அதேதான் எனக்கு மல்லி. மல்லிய நீ இந்த மாதிரி பேசுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மல்லிய நீங்க எடுத்து கிளம்பு. நான் போறேன் மாமா, போறேன். நீங்க என் கூட வாங்க. உங்களை இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதனால நீ தான் என்ன தேடி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு போனீங்க. எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். மல்லிய நீங்க எடுத்து போ. நீங்க வராம நான் போக மாட்டேன். நீங்க என் கூட வர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. இப்ப நீயா போயிட்டா உனக்கு நல்லது.
டென்ஷன் பண்ணாம மரியாதை எங்க இருந்து போயிடு வா. சொல்லுமா நிசா. அப்பா எங்க இருக்கீங்க? அம்மா, முதல் கல்யாணம் மாதிரி பெருசா நடத்தணும்னு சொல்லிவிட்டீங்க. சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட வேண்டாமா? நீங்க எங்கேயும் போகாதீங்கப்பா, திரும்ப வாங்க. ஏமா? இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. என்னம்மா சொல்ற? ஏன் கல்யாணம் நடக்காது? பா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. நீங்க வாங்க. ஏமா, கோவப்படாம விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க மாப்பிள்ளை இப்ப எங்க தெரியுமா இருக்காரு? எங்கம்மா? அந்த மல்லி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காருப்பா. ஏமா, அதனால என்ன? பா, அவ பழக்கமே வேணான்னு முடிவு பண்ணி தானே அவளை விரட்டி விட்டோம். அவ வீட்டுக்கு இவர் ஏன்பா வரணும்? ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும்? ஏதாவது பேச வேண்டியிருக்குமா? அதுக்காக போயிருப்பாரு. பா, அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. பொய் சொன்னாரா? ஆமாப்பா. tua cajadão, أترك لاتسون قادر இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.